உனக்கு பிடிக்காதவங்க யார் நம்பர் தான் 9566231494. கம்ப்யூட்டர் ஜி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் புலியே இல்ல. ஹலோ கிராஸ் டாக். அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு, வரியா? முகமுடி படத்துக்கு 3 டிக்கெட் இருக்கு, அதுக்காவது வரியா? ஹலோ, யார் பண்ணி? தனஜயன். நாலாம் இருக்கு, படத்துக்கு வரலன்னா வரலன்னு சொல்லு. ஏய் வெக்கமா இல்ல, கெட்ட வார்த்தையில பேசுற, முஞ்ச 4 நல்ல வார்த்தையில பேசுற, சொல்லிடப்பா. நீதான் ஓணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா. இந்த பாடலை உங்கள் காலட்டினா வைக்க என் 1 அமக்கவும், வேற மாதிரி பேசினா என் 2 அமக்கவும், பக்கத்துல இருக்கிற பையனை அமக்கவும். எந்த கிளாஸ் பாப்பா? யார் வேணும்? பாப்பாவா? எனக்கு மொத்தம் 4500 ரூபாய். 4500 ரூபான்னு சொல்றல்ல. நான் இங்க ப்ரொஃபஸரா இருக்கேன், அந்த மாதிரி ஃபேமிலில இருந்துலாம் வரலங்க. அம்மாண்டால எனக்கு எவ்வளவு நஷ்டாச்சுன்னு சொன்னா என்னையே தப்பா பேசுறியா? रेनकोट फैमिली वर्दरा नमस्ते। इस मंदिर का पंडित कौन है? कौन है सामा? அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा, பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்க. ஓகேல? ஓகே. കേക്കുതാ? നന്നായിട്ട് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. ഉണക്ക് കേൾക്കുന്നില്ലേ? കാത് കുറച്ച് പ്രോബ്ലമാ. ഇതുവரைக்கும் இல்ல. ഏയ്, நான் സിംഗർന്ന് சொன்னத நம்பி நீ ஏமாந்துட்டேன்னு தான சொல்ல போற? എന്തിനാ കിണ്ടൽ ചെയ്യുന്നത്? ഞാൻ സത്യമായിട്ടും ബെസ്റ്റ് സിംഗറാ. சத்தியமா சிங்கரா? இல்ல, குரல் ஒரு மாதிரி காட்டா பிசிர் தட்டுதே, அதான். അത് ഷൂട്ടിങ്ങിനൊക്കെ പോയി മാറി മാറി തണ്ണി കുടിച്ച് ത്രോട്ട് കുറച്ച് ഡാമേജ് ആയി. കുറച്ച്? എന്റെ വോയിസ് കേട്ടിട്ട് സ്കൂളിൽ എല്ലാരും ചിത്രാമ്മയുടെ പോലെ ഉണ്ടെന്ന് പറയും. കുട്ടി കുട്ടി പ്രൈസ് എല്ലാം കൂടെ വാങ്ങിയിരിക്ക്. അമ്മയും പറയും എന്റെ വോയിസ് ശ്രേയാ ഘോഷലിനെ പോലെയാണെന്ന്. இன்னைக்குதா இப்படி ஆயிப்போச்சு. அப்போ தொண்டை கட்டினாலதான் வாய்ஸ் இப்படி அடி வாங்கினது காரணங்கிறியா? சத்தியமா நம்புறேன். வைரமுத்து சாருக்கு வேற நாளைக்குள்ள அனுப்பணும். நீ வேற 2 மணிக்கு இறங்கிடுவ. அதுக்குள்ள எப்படி பிசிற சரி பண்ணி உன்னை பாடகியாக்கி. കുറച്ച് പാലില് പനങ്കൽ കണ്ടും മുളക് വിട്ട് കിട്ടുമോ? കുറച്ചെന്നെ ധാരാളമാവേ കിട്ടും. അത് കുടിച്ചാ എന്റെ വോയിസ് ക്ലിയർ ആവും. ஆக்சுவலி கார்த்தி சோ ஸ்வீட், யூ நோ. தம்மு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கார்த்தி எவ்வளவு ஸ்வீட்டோ அதை விட அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்வீட். உங்களை சொந்த பொண்ணு மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க. உன் கை ரெண்டு உடைச்சு போங்க, எல்லா இடம் எடுத்த நோய் உனக்கு வர. நீ நாசமா போங்க. உன் புருஷன் தங்கச்சி கூட ஓடி போ. கையை கால் எடுத்து உன் மாமியார் கையில நீ போய் சாவ போடி. இவள இன்னைக்கு பேசு பேசா வேட்டே மீன வாசனா மாதிரி வருஷமா இந்த அத்தை விட்டு போவாட்டா. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. பொம்பளைங்க அடிக்கிறியா? நீ அனாதையா? பொம்பளை தனியே இல்லாம ஒட்டி கட்டியா பாக்கல? உங்களையும் போங்க. உங்கள மாதிரி இல்லடே, வெள்ள ஃபிகரா ரிச் காலா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. எங்க அப்பா பேரு சொல்லு மச்சான். உனக்கு மொட்டை மாடிக்கு வந்து மூஞ்சி கட்டும் போதே சீன சொல்லிட்டு வந்துட்டல. டக்குன்னு பைப் பிடிச்சு கீழே இறங்கி வந்து மறுபடியும் முன்னாடி வந்து மூஞ்சி காட்டல. அதான் எங்க அம்மா செருப்பு காட்டினாங்க. அன்னியே உன் காலேஜ் வந்து அவ்வளவு ஆயிட்டு சோற அசால்ட்டா தாண்டி உன் கிளாஸ் ரூம் பஸ்ல ஸ்டைல் அன்னிக்கிற. சப்போஸ் ஒன்ன காதலிச்சு, சப்போஸ் நானும் வேதலிச்சு, சப்போஸ் என்ன கட்டிக்கோனா என்ன சொல்வாய்? சப்போஸ் உன்னை கோபம் வந்து, சப்போஸ் அங்கே என மறந்து, சப்போஸ் ஆயம் கற்படுத்தா என்ன? நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான், என்னால தாங்க முடியல. வாழ்க்கை ஒரு வெறி பிடிச்ச கழுத மச்சி. ஏண்டா முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது. அதுல நமக்குள்ள அப்படி ஒரு காதல். பார்த்தோம், பேசணும், கொஞ்சம் சுத்துன துரத்துன சிரிக்க வச்ச. உனக்கு ஊர்ல தேன் மொழி கனி மொழின்னு எவ்வளவு வாக்கே வரப்புல திரிவா. அவளை தேடி தேடி லவ் பண்ண. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். உன் கூட இருக்கணும், இனிமே உன் கூட வாழணும். வெயிட் பண்ண முடியுமான்னு தெரியல. பயங்கரமா வெயிட்டா அப்படி தைரியமா ஒரு ரவுடி கிட்ட கூட்டு போக முடியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணு? மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என்ன தவிர வேற எவ்வளவு நீ மனசுல நினைச்சா கொன்னுடு. இது பாடு.
புதுசா மால ஏறும் நாளப்பா. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து நீ காதுல வாங்கினதே இல்லல்ல. நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு செய்வ. மறுபடியும் சொல்றேன், என்ன தவிர வேற எவ்வளவு நீ மனசு நினைச்ச கொன்னுடுவேன். தொந்தரவு பண்றாங்கப்பா. ஆக்சுவலி மொத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா. என் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்ன? ஹாசினி. என்ன பண்ற? அப்பா இல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்க வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குப்பா. நிஜமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. உன் பேர் என்ன? அஞ்சலி. இந்த 1 அலி 2 அலி 3 அலி 4 அலி அஞ்சலில அஞ்சலி. ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் கலாட்டா பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? சர்ச்ல எல்லாரும் முன்னாடியும் லபோதி போல கத்துற. மார்க்கெட்ல பாட்டி கிட்ட என்ன மாட்டி விடுற. அதுக்கப்புறம் கிளினிக்ல வந்து இல்லாத கலாட்டா எல்லாம் பண்ற. இப்போ அப்பா முன்னாடி என் மானத்தை வாங்குற. என்ன இடிச்ச வாயின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன செஞ்சாலும் நான் வாய் முடிக்க சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் சட்டை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்க. என்ன சொல்ற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏதாவது பேசுங்க. நீங்க அழகா இருக்கே. ஓகே பார்க்க கியூட்டா சின்ன குழந்தையாட்டம் இருக்கே. சொல்லுவாங்க. பட் பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. நீங்க தான் எனக்கு பிடிக்கலன்னு. புகழ்பெற்ற மன்னாரின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவழிகள் மாசாத்துவாரின் மருமகள். என் பெயர் கண்ணகி. முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைகளை மூடியாக்க முடிபுரிந்த மன்னவனை எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்வேன். நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிரம்பரம் வந்திருக்கும் கண்ணகி. நீர் வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இழந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொதுமண்டலத்திலே ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரணியிலே ரோமானியர்கள் வீரர்களாக தூதர்களாக வீற்றிருக்கிறார்கள். கொடிகட்டி ஆடுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல்நாட்டார் குறைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அழித்திடுக அரசு, அழித்திடுக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி சிலம்ப திருடிய கழ்வனின் மனைவி. யாகாவார் ஆயினும் நானாக்க மன்னா நானாக்க. யார் கண்வன்? என் கணவன கண்வன்? இல்லை இல்லை, அவரை கண்வன் என்று குற்றம் சாட்டிய கையவர்களை கண்டது. ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கழ்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாடலே, உனது நாட்டில் எனக்கு பெயர் நீதி. நல்லால் வகுத்தனா நீதி அல்ல அல்ல, வல்லால் வகுத்தலேக்கு நீதி. அது பொது மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டத்தக்கவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசை கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிறப்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிறப்பு. நம்ப முடியாது என்ன? நீயா நம்புவதற்கு உண்மையாக நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? நீ குற்றவாளி. தேவியின் சிறப்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிறப்பு. இதற்கு இணையான மற்றொரு சிறப்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு
நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தா நீதி வழுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. தேவி அணிந்திருப்பது ஒரு சிறப்பு உன்னுடையது என்பதை நினைத்து காட்டுவாயா? என்ன பயன்? இறந்த போன என் கணவரை எழுப்பி தருவீர்களா? பெற்றுண்ட தலைவரை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் உயிர் போனதால் கொஞ்சிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதா? நேரம் போனதா? மானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய திரும்பிலே உள்ள மலர்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொட்டை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பலர்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரசரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவர்ந்து விட்டதா? வாய் அடைந்து விட்டதா? நெடுஞ்செழியன் பாண்டியனின் ஆழம், மரம், திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உடைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வளர்ந்த செய்திகள்